keep my good times rolling. குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது குட்டுங்க லாம்போகினி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில பல குட் நியூஸ் கிடச்சிருக்கு. அதுவும் தீபாவளிக்கு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. வந்துருச்சு தீபாவளியோட குட் நியூஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஃபயர் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நிறைய கொலாபரேஷன் பண்ணியிருப்பானுங்க. அனிமே புதுசாக வந்து இப்போ ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கானுங்க. அந்த அனிமே வர அஃபிஷியல் நியூஸாக ஒன்று கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தமாரி கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி போயா பாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் என்ன கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லேடி பண்டில் கொடுக்க போகிறானுங்க. இது ஓரளவு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. அந்த அளவுலாம் சொல்ல முடியாது. இது ஓரளவு ஏதோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அந்த இடுப்பு தெரியுற மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஹேஷ்டேக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து சில பேர் லேடி பண்டெலாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்டில் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராஷூட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அதாவது மேலே இருக்கிறது எப்பவுமே ஃப்ரீ தான், நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அவதார் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட்டை மின்னலை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு காரோட பவரை பார்த்தீங்கன்னா, பவரில் வந்து கலரை எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். ஓரளவு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஓசியாக கொடுக்குறானுங்களே, அதனால் ஓகேவாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இது விட்டுருங்க. இந்த ஒரு பாமை தான் காட்டணும்னு நினச்சேன். இந்த பாம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எப்பவும் போல் நார்மலாக கொடுத்துருக்கானுங்க. பாமோட எஃபெக்ட்டு நல்லா தான் இருக்குது, ஓரளவு ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த லூட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓரளவு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க எப்பவும் போல். அதுவும் இல்லாமல் இந்த போயா பாஸ் வந்து போகிறது ஒர்த்தா கேட்டிங்கன்னா அந்த அளவுலாம் இல்லை. சரி வாங்க அடுத்து இதை பாருங்கள். இந்த ஒரு பேனர், அப்புறம் இந்த எக்ஸைமேட் தான் நான் சொல்லியிருந்தேன். டபுள் ரேஞ்சு, சிங்கிள் வந்து ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் மைனஸ் வந்து மூமெண்டம் ஸ்பீடு. இது ஓரளவு நல்ல ஒரு இதில் தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த அளவுலாம் சொல்ல முடியாது. இது ரேஞ்சே இல்லாதவங்களுக்கு ரேஞ்சு கொடுக்கும், அவ்வளோதான். அந்த அளவுலாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூட் பாக்ஸ், இந்த ரூட் பாக்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப்பு, இதுவும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க இந்த கேப்பும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேகம் பார்த்திங்களா, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஓரளவு ஓகே, எனக்கு லைட்டாக பிடிச்சிருக்கு இந்த மேகத்தோட பேக் பேக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இந்த ஸ்கேட் போர்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கேட் போர்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா ஓரளவு லுக்காக சூப்பராக பண்ணியிருக்கானுங்க இந்த ஸ்கேட் போர்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு ஏதோ அதாங்க லைட் ஆன் ஆஃப் பண்ணுற மாரி ஓரளவு நல்லா பண்ணியிருக்கானுங்க இந்த ஒரு எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இந்த ஒரு பையன் பண்டில், இதுவும் ஓகே, ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ரீச்சு, அதுக்கான சப்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டேறீங்க. நானும் டெய்லியும் அப்லோட் பண்ணி போடுறேன். ஒரு நாள் விடாமல் நான் டெய்லியுமே போடுறேன். ஆனால் அதுக்கான வியூஸு, ரீச்சு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸும் போடுறேன். ஷார்ட்ஸ்லேயும் எந்த விதமான ரீச்சும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவுமே டவுன்லேயே போயின்ட்டுருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், 1Kலேருந்து அப்படியே ஃபுல்லாக டவுன்லேயே ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இதையாச்சும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் 22 அதுமாரி தான் இருக்குது. வியூஸே இருந்தாலும் போக மாட்டேங்குது. 100க்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. எதனா ஒரு சில பல வீடியோ தான் இந்த 1K அதுமாரி அடிக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு என் சேனல் டவுனில் போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேரும் பண்ணிட்டேன். சரி வாங்க அப்டேட்டை பார்ப்போம். அப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீசர் கிடச்சிருக்கு. இந்த ஒரு எமௌண்ட் ட்ரீசரு, இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. நான் இந்த ஒரு அமௌண்ட்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு அமௌண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட இது தான் தோணுது. இது எத்தனை பேருக்கு வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட்டே வந்து இந்த ஒரு 6000 அமௌண்ட் இருக்குது. இந்த 6000 அமௌண்ட் ஒரு கூலாக தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6000 பண்டில் இருக்குது, இது நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். இது எப்போயோ பெண்டிங்கில் இருந்த ஒரு இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இந்த பெண்டிங் இது எப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது ஓரளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. இந்த ஒரு ஸ்பைடர் மேன் மாரி வந்து போன இதில் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதேமாரி இதுலையும் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் இந்த ஒரு அமௌண்ட்டு வாந்தி எடுக்கிற அமௌண்ட்டு, இதுவும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இந்த ஒரு இதுதான் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை தான் சொல்லியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது பார்க்க எப்படின்னா அந்த அட்டாக் டைனில் ஓப்பன் பண்ணுவோம் தெரியுமா பாக்ஸு, அதுமாரி வந்து கொடுத்துருக்கானுங்க.
ஓப்பன் ஏ பாக்ஸ் வின் டு த எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் ஒரு ஸ்கேம் மாரி தான் பண்ணியிருக்கானுங்க. இந்தமாரி தான் வரப்போகுது இந்த ஒரு எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். கிஃப்ட் ஆர் லைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 100% கன்ஃபார்மாக கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை, ஒரு 80% தான் கன்ஃபார்மு. இதில் என்னென்ன பண்டில் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பண்டில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ளூ கலர் பண்டில் இருக்குமே, இந்த ஒரு லேடி பண்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையன் பண்டிலும் இருக்குது. இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் கன்ஃபார்மான பண்டில்லாம் இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சரியாக காட்டல. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வேறு விஷயத்துக்கு போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பாஸ்ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. இந்த லைட் பாஸ் கன்ஃபார்மாக கேட்டிங்கன்னா ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அதர் சர்வர்லாம் வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வரத்துக்கு ஒரு எப்படியா 90% கன்ஃபார்மான வாய்ப்பு இருக்குது. இது வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இது ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி கன் கலெக்ஷனு, இதுமாரி நீங்கள் கிளைம் பண்ணுறது, அதுமாரிலாம் இது ஓல்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தமாரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷனை பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். என்ன ப்ரோ அந்த கொலாபரேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு அனிமையை தான் சொல்லியிருந்தேன். இந்த அனிமே எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு அனிமே தான் ஒரு ஃபேன் மேட் எடிட் கிடச்சிருக்கு. அது நீங்களே என்னன்னு பாருங்கள். இந்த ஒரு 3 பண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டானாக்கான ஸ்கின்னு 3த்துலேயும், அப்புறம் இந்த ஒரு அவதார். இந்த அனிமே யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச மாதிரியே ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, பாய்.